குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போது அடுத்த டாப்பிக்கு, அதாவது வேரியஸ் மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸில் 3 ப்ராசஸ் சொன்னோம். ஒன்று வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர், செகண்ட் ஒன் இஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல், தேர்ட் ஒன் இஸ் ரிஃபைனிங் ஆஃப் க்ரூட் மெட்டல். ஸோ இதில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர் பார்த்தாச்சு. ஸோ த நெக்ஸ்ட் வி வில் சி த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வாட் இஸ் மீன் க்ரூட், அதாவது இப்போ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அந்த மெட்டல் அப்படிங்கும்போது அதில் வந்து நமக்கு 100% ஆஃப் மெட்டல் இருக்காது, அதில் சில இம்ப்யூரிட்டிஸ் வந்து மிக்ஸ்டாக இருக்கும். ஸோ அதுதான் நம்ம க்ரூட் மெட்டல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ அதில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ பியூர் மெட்டல் எப்படி வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த டாப்பிக்கில் நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். ஸோ ஓகே வாங்க. ஸோ த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல். ஸோ அது அப்படின்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த க்ரூட் மெட்டல் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து ஃப்ரம் த கான்சன்ட்ரேட்டட் ஓர், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல் ஃப்ரம் த கான்சன்ட்ரேட்டட் ஓர் இஸ் கேரிட் அவுட் 2 ஸ்டெப்ஸ். இதில் வந்து 2 ஸ்டெப்ஸ் சொல்கிறாங்க. அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டலில் நமக்கு 2 ஸ்டெப் இருக்குது. ஒன் இஸ் கன்வர்சேஷன் ஆஃப் ஓர் இன்டூ ஆக்சைட்ஸ் ஆஃப் மெட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதாவது 2 ஸ்டெப்பில் ஒன்று என்னென்னா கன்வர்சேஷன் ஆஃப் ஓர் இன்டூ ஆக்சைட்ஸ் ஆஃப் மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் ஸ்டெப் வந்து ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு டு த எலமெண்டல் மெட்டல் அப்படின்னு சொல்கிறோம். த ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைட்ஸ் டு எலமெண்டல் மெட்டல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இதில் 2 ஸ்டெப்ஸில் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கன்வர்ஷன் ஆஃப் ஓர் இன்டூ ஆக்சைட்ஸ் ஆஃப் மெட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஷார்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்ட்டு. ஸோ இந்த ஃபஸ்ட்டில் அதாவது கன்வர்சேஷன் ஆஃப் ஓர் இன்டூ மெட்டல் ஆக்சைட்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் பாருங்கள் த கான்சன்ட்ரேட்டட் ஓர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி எடுத்துருக்க அந்த ஓர். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா த மெட்டல் எக்ஸிஸ்ட்னா பாசிட்டிவ் ஆக்சிஜன் ஸ்டேட். எப்பயுமே நமக்கு ஒரு விஷயம் தெரியும், ஒரு மெட்டலோட கேரக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரிசிட்டி ஹீட்டை கண்டக்ட் பண்ணுதுன்னு சொல்லுவோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆல் த மெட்டல்ஸ் ஆர் த பாசிட்டிவ் ஆக்சிஜன் ஸ்டேட்ஸ். எந்த மெட்டல் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி அந்த மெட்டலுக்கு கண்டிப்பாக பாசிட்டிவ் ஆக்சிஜன் ஸ்டேட்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பாசிட்டிவ் ஆக்சிஜன் ஸ்டேட்ஸ் ஆஃப் மெட்டல், ஸோ அதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா அது அந்த மாதிரி இருக்கும், ஐ மீன் பாசிட்டிவ் ஆக்சிஜன் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவோம், ரெடியூஸ் டு இட்ஸ் எலமெண்டல் ஸ்டேட். அப்போ ரெடியூஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் இதில் வந்து அதை மெட்டல் ஆக்சைட்ஸாக மாற்றுவோம். அதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப், த கன்வர்ஷன் ஆஃப் ஓர் இன்டு மெட்டல் ஆக்சைட்ஸு. ரெண்டாவது ரிடக்ஷன் ஆஃப் தி மெட்டல் ஆக்சைட். ரெண்டாவது ஸ்டெப்பில் வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த பாசிட்டிவ் ஆக்சிஜன் ஸ்டேட் அப்படின்னா, இப்போ சப்போஸ் வந்து ஒரு மெட்டல் இருக்குது கோல்டு அப்படின்னா Au3+ அப்படின்னா, அப்போ 3+ மீன்ஸ் என்ன அர்த்தம், அந்த இடத்துல 3 எலக்ட்ரான்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, ஐ மீன் லாஸ் ஆஃப் 3 எலக்ட்ரான், அங்கே 3 எலக்ட்ரான்ஸ் இல்லை. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா த ரியாக்ட்ஸ் வித் சம் அதர் மெத்தட்ஸ், ரியாக்ட் பண்ணும்போது அந்த 3 எலக்ட்ரான்ஸ் வந்து இது என்ன பண்ணும், கெயின் பண்ணும். ஸோ அப்போ அந்த மெட்டலுடைய அந்த 3+ ஆர் 2+ ஆர் ப்ளஸ்ஸு த ஆக்சிஜன் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது வந்து 0 நியூட்ரல் அப்படிங்கிறதுக்கு வரும். ஸோ அப்போ அது வந்து அப்போ அந்த நியூட்ரலாக மாறும்போது தான் அது என்ன ஸ்டேட்டுக்கு மாறும் அப்படின்னா எலமெண்டல் ஸ்டேட்டுக்கு வந்து மாறும். ஸோ அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கான்சன்ட்ரேட்டட் ஓர் த மெட்டல் எக்ஸிஸ்ட் என்ன பாசிட்டிவ் ஆக்சிஜன் ஸ்டேட்டு அண்ட் ஹென்ஸ் இட் டு பி ரெடியூஸ்டு டு எலமெண்டல் ஸ்டேட்டு. ஸோ அதை தான் நம்ம இந்த பிரின்சிபல்ஸில் வந்து பார்க்க போகிறோம். இது என்ன சொல்கிறாங்கன்னா வி கேன் இன்ஃபர் ஃப்ரம் த பிரின்சிபல் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இந்த இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தெர்மோடைனமிக்ஸ் பிரின்சிபல்ஸை பற்றியும் பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ அதை பேஸ் பண்ணி இதை எப்படி நம்ம வந்து ரிடக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அட் த சேம் டைம் த ரிடக்ஷன் ஆஃப் ஆக்சைடு இஸ் ஈஸியர் வென் கம்பேர்ட் டு ரிடக்ஷன் ஆஃப் அதர் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் மெட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரிடக்ஷன் ஆஃப் ஆக்சைடு மெத்தட் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தடு. அண்ட் ஹென்ஸ் த பிஃபோர் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க த ஓர் இஸ் ஃபஸ்ட் கன்வெர்டட் இன்டு ஆக்சைடு. முதல்ல வந்து 2 ஸ்டெப் சொன்னாங்க. ஒன்று வந்து ஓரை வந்து முதல்ல என்னவா மாற்றணும், ஆக்சைட்ஸாக மாற்றணும். ரெண்டாவது ஸ்டெப் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மெட்டல் ஆக்சைட்ஸை வந்து மெட்டலாக வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதான் 2 ஸ்டெப்பு. ஒன்று வந்து கன்வர்ஷன் ஆஃப் தி ஓர் இன்டு ஆக்சைட்ஸ் ஆஃப் மெட்டல். செகண்ட் ஒன் ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு இன்டு எலமெண்டல் மெட்டல். ஸோ இப்போ இதை நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து த கன்வர்ஷன் ஆஃப் ஓர் இன்டு ஆக்சைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கன்வர்ஷன் ஆஃப் ஓர் இன்டு ஆக்சைட்ஸ் தட் லைக் மெட்டல் ஆக்சைட்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, அதில் வந்து ரோஸ்டிங். ஃபஸ்ட் ஒன் இஸ் ரோஸ்டிங். ரோஸ்டிங் அப்படின்னா தமிழில் சொன்னோன்னா அழகாக சொல்லலாம் வறுத்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ரோஸ்டிங்கில் என்ன சார் அப்படின்னா பாருங்கள், இந்த இதில் த ரோஸ்டிங் இஸ் அ மெத்தட். ஸோ இந்த மெத்தடில் ஒன்றும் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு சல்ஃபைடு ஓர்ஸை எடுத்துக்கிட்டு ஐ மீன் அதை வந்து ஆக்சைட்ஸாக மாற்ற போகிறோம். சல்ஃபைடு ஓர்ஸ் அதோட ஆக்சைட்ஸாக மாற்றிட்டு ஸோ அதை வந்து என்ன பண்ண போகிறாங்க பாருங்கள், த ரோஸ்டிங் இஸ் அ மெத்தட் த யூஸ்வலி அப்ளைட் ஃபார் த கன்வர்ஷன் ஆஃப்
சல்ஃபைடு ஓர் இன்டு தேர் ஆக்சைடு. இந்த சல்ஃபைடு ஓராக இருக்கிறது வந்து அதோடைய மெட்டல் ஆக்சைட்ஸாக மாற்ற போகிறோம். ஸோ அப்படி எப்படி சார் மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த கான்சன்ட்ரேட்டட் ஓரை எடுத்துக்கிட்டு ஆக்சிடைஸ்டு பை ஹீட்டிங் வித் எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன். நீங்கள் ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுங்க, ரோஸ்டிங் அப்படின்னாவே நம்ம அந்த கான்சன்ட்ரேட்டட் ஓரை எடுத்துக்கிட்டு அது கூட என்ன பண்ணோம், அதை வந்து ஆக்சிடைஸ் பண்ணுறோம். தட் லைக் ஆக்சிடைஸ்டு பை ஹீட்டிங் வித் எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜனை வந்து எக்ஸஸாக ஆட் பண்ணி என்ன பண்ண போகிறோம், ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி அது எங்கே அப்படின்னா சாதாரணமாக இல்லை, தட் இஸ் எ சூட்டபிள் ஃபர்னஸ். அதுக்குன்னு தனியாக ஊது உலைன்னு சொல்லுவோம் ஃபர்னஸ்னால். ஸோ அப்போ அந்த ஃபர்னஸில் எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போகிறோம், ரோஸ்ட் பண்ண போகிறோம். தட் இஸ் ரோஸ்டிங் கொடுக்குறோம், ரோஸ்டிங் பண்ணுறோம். ஸோ ரோஸ்டிங் பண்ணும்போது அதில் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, த சூட்டபிள் ஃபர்னஸ் பிலோ த மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் த மெட்டல். அந்த மெட்டலுடைய மெல்ட்டிங் பாயிண்ட், அதாவது பிலோ த மெல்ட்டிங் பாயிண்ட்டில் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ரோஸ்டிங் அப்படிங்கிறது பண்ண முடியும். ஏன் அப்படின்னா எபோவ் த மெல்ட்டிங் பாயிண்ட்டாக போச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெட்டல் வந்து மெல்ட் ஆகிட்டு தனியாக பிரிஞ்சு போயிடும். ஸோ அதனால் அந்த மெட்டலுடைய மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அந்த பிலோ த மெல்ட்டிங் பாயிண்ட் மட்டும்தான் நம்ம வந்து இங்கே ரியாக்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ ரோஸ்டிங் அப்படின்னா என்ன சார் சொல்கிறாங்க, த ரோஸ்டிங் இஸ் த மெத்தட் usually applied for the conversion of sulfide ores into their oxides. Full stop. In this method, the concentrated ore is oxidized by heating it with the excess of oxygen in a suitable furnace below the melting point of the metal அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பேர் தான் ரோஸ்டிங். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரியாக்ஷன்ஸு. ஸோ அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிபி சல்ஃபைடு ஓர் லைக்கு பிபிஎஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, கலீனான்னு சொல்கிறோம். ஸோ அந்த கலீனாவை எடுத்துகிட்டு ஆக்சிஜன் 3O2 அதை வந்து ஹீட் பண்ணுறோம். அந்த ஹீட்டிங் சிம்பிள் இருக்குது. ஸோ அதை ஹீட் பண்ணும்போது லெட் மோனாக்சைடு பிபிஓவாக மாறுது. ப்ளஸ் அதில் இருக்க தேவையில்லாத இம்ப்யூரிட்டிஸ், அன்வான்ட் இம்ப்யூரிட்டிஸ் ஆஸ் ரிமூவ் as சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் எஸ்கேப் ஆஸ் அ கேஸ். அதுக்கடுத்து வந்து த ஜிங்க் சல்ஃபைடு, தட் இஸ் அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஜிங்க் பிளண்டுன்னு சொல்லுவோம், ZnS ப்ளஸ் 3O2 gives as a heated, the excess of heat gives a 2ZnO zinc oxide. அதோட ஆக்சைட்ஸாக மாறிடுச்சு. இப்போ அதில் இருக்கிற அந்த கான்சன்ட்ரேட்டட் ஓரில் இருக்க மெட்டல்ஸ் வந்து என்னவா மாறிடுச்சு, இப்போது மெட்டல் ஆக்சைடு ஜிங்க் ஆக்சைடாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ப்ளஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு இஸ் எஸ்கேப் as a gas. அண்ட் நெக்ஸ்ட் வந்து Cu2S ப்ளஸ் 3O2 சல்ஃபைடு, காப்பர் சல்ஃபைடுன்னு சொல்லுவோம். ஸோ தட் லைக் அதுக்கு எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா குப்ரஸ் சல்ஃபைடு Cu2S இஸ் ரியாக்ட்ஸ் வித் 3O2 கிவ்ஸ் குப்ரஸ் ஆக்சைடாக வந்து சேஞ்ச் ஆகுது. ப்ளஸ் 2SO2 2 moles ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து கேஸாக எஸ்கேப் ஆகிடுது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க, த ரோஸ்டிங் ஆல்சோ த ரிமூவ்ஸ் இம்ப்யூரிட்டிஸ் சச்சஸ். ஸோ இதில் சல்ஃபர் டை ஆக்சைடு மட்டும் கிடையாது, ஸோ அதர் இம்ப்யூரிட்டிஸ் லைக் ஆர்சனிக்கு, சல்ஃபர், பாஸ்பரஸ். ஸோ இதெல்லாம் வந்து என்ன ஆகுனா அதோட வேலட்டைல் ஆக்சைட்ஸாக, இப்போ வந்து சல்ஃபராக இருக்கிறனால SO2 சல்ஃபர் டை ஆக்சைடாக வந்து எஸ்கேப் வெளியே போயிடுச்சு. ஸோ அப்போ வந்து பாஸ்பரஸாக இருந்தால் பாஸ்பரஸ் அதோடைய ஆக்சைட்ஸாக போகும். அதே போல் அர்சனிக்காக இருந்தால் அர்சீனியஸ் ஆக்சைடாக போகும். ஸோ இந்த மாதிரி வந்து அதோட இதாக போகும். பாருங்கள் கீழே அது கொடுத்துருக்காங்க பாருங்கள், அர்சனிக் AS வந்து ஆக்சிஜன் கூட சேரும்போது அர்சீனியஸ் ஆக்சைடாக போகுது. சல்ஃபர் வந்து ஆக்சிஜன் S8 ப்ளஸ் 8O2 gives 8SO2. அதே போல் பாஸ்பரஸ் வந்து 5 moles ஆஃப் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகும்போது பாஸ்பரஸ் பென்டாக்சைடு P4O10 வந்து ரிமூவ் ஆகுது. ஸோ இதுதான் நம்ம யாருன்னு சொல்கிறோம், ரோஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக அதில் எந்த பாயிண்டில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்வர்ஷன் ஆஃப் ஓர் இன்ட்டு மெட்டல் ஆக்சைடில் ஃபஸ்ட்டு டைப்பு ரோஸ்டிங். ஸோ அந்த ரோஸ்டிங் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ அது நெக்ஸ்ட்டு calcination is a very very important one. So the calcination, what is meant by calcination? இப்போ இதில் உங்களுக்கு ஒரு ஈஸியாக நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். ஸோ இப்போ ரோஸ்டிங் பார்த்தோம் இல்லையா, ரோஸ்டிங்க்கும் calcinationக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ்டிங்கில் வந்து நம்ம சல்ஃபைடு ஓர்ஸை எடுத்துக்கிட்டு இந்த எக்ஸஸ் ஆஃப் ஏரை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ரோஸ்ட் பண்ணோம். ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா, the calcination is processed by the absence of air. calcination அப்படிங்கிறது என்னென்னா absence of air. ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு வந்து படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள், calcination அப்படின்னு என்னென்னு பாருங்கள். the calcination is a process in which the concentrated ore, நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி எடுத்த அந்த ஓர், அந்த 4 மெத்தட்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா, அதுலேருந்து கிடைச்ச அந்த கான்சன்ட்ரேட்டட் ஓர் எடுத்துகிட்டு ஸ்ட்ராங்லி ஹீட்டட், நல்லா ஹீட் பண்ண போகிறோம். ஸ்ட்ராங்லி ஹீட்டட் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர், முக்கியமான பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க, த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, டியூரிங் திஸ் ப்ராசஸ் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் ப்ரெசென்ட் இன் த ஹைட்ரேட்டட் ஆக்சைட்ஸ். நமக்கு கிடைச்ச அந்த ஹைட்ரேட்டட் ஆக்சைட்ஸில் இருக்கிற வாட்டர் மாலிகுல்ஸ், வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் அது ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இல்லையா, அந்த ஹைட்ரேட்டட் மாலிகுல்ஸ். ஸோ அந்த ஹைட்ரேட்டட் மாலிகுல்ஸ் அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா, மாய்ஸ்சராக வந்து, அதாவது ஈரப்பதமாக மாய்ஸ்சராக வந்து எஸ்கேப் ஆகுது. ஸோ அதை கொடுத்துருப்பாங்க, டியூரிங் திஸ் ப்ராசஸ் த வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் ப்ரெசென்ட் இன் ஹைட்ரேட்டட் ஆக்சைடு எஸ்கேப் as a
மாய்ஸ்சர் அப்படின்னு சொல்கிறோம். மாய்ஸ்சர்னா ஈரப்பதமாக வந்து வெளியே போய்டும், அதில் இருக்க அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் அப்படிலாம். ஸோ வேறு அது இல்லாமல் அந்த ப்ராசஸில் வந்து அந்த ஓர்ஸில் எனி ஆர்கானிக் மேட்டர்ஸ், ஒருவேளை ஆர்கானிக் மேட்டர்ஸ் லைக்கு அதர் கார்பன், ஸோ இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா, தட் இஸ் ஆர்கானிக் மேட்டர்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஆர்கானிக் மேட்டர்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா த எக்ஸ்பெல்ட் லீவிங் பிஹைண்ட் த போரஸ் ஓர், அதில் இருக்கிற சின்ன சின்ன துளைகள் வழியாக போரஸ் ஓர்ஸ் வழியாக என்ன ஆகிடும்னா அது எக்ஸ்பெல் ஆகும். எப்படி சார் எக்ஸ்பெல்னால் வெளியே போகிறது. ஸோ அந்த எக்ஸ்பெல் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இதில் அந்த ஆர்கானிக் மேட்டர்ஸ் அப்படிங்கும்போது எக்ஸ்பெல் ஆகுது. கார்பன் டை ஆக்சைடாக, கார்பனாக இருக்கிறது கார்பன் டை ஆக்சைடாக போய்டும். ஸோ திஸ் மெத்தட் இஸ் கேன் பி ஆல்சோ கேரிட் அவுட். சில டைமில் சச்ச கேசஸில் லிமிட்டட் சப்ளை ஆஃப் ஏரை வச்சும் நம்ம என்ன பண்ணலாம், ப்ராசஸ் பண்ணுவோம். இது வந்து கண்டிஷன், இது வந்து கண்டிஷன் சப்ளை சில ப்ராசஸில் மட்டும்தான். ஆனால் கால்சினேஷன் அப்படின்னா என்ன தான் சொல்லுவோம், நம்ம ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் மட்டும் தான் சொல்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், கீழே கொடுத்துருக்காங்க த கால்சினேஷன் ப்ராசஸ்க்கு எக்ஸாம்பிள் PbCO3, அதாவது லெட் கார்பனேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை ஹீட் பண்ணுறோம், தட் இஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர், ஹீட் பண்ணுறோம். ஸோ ஹீட் பண்ணும்போது ஸ்ட்ராங்லி ஹீட்டட்னு சொல்கிறோம். லெட் மோனாக்சைடு PbO ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு, அதில் இருக்க அந்த கார்பன் ஆர்கானிக் மேட்டர்ஸ் அப்படிங்கிறது கார்பன் டை ஆக்சைடு கேஸாக வந்து எஸ்கேப் ஆகுது. அதே சமயத்தில் கால்சியம் கார்பனேட்டு strongly heated in the absence of air to gives a calcium oxide and carbon dioxide. The zinc carbonate is strongly heated with the absence of air gives a zinc oxide and carbon dioxide. And then the magnesium carbonate and magnesium carbonate and calcium carbonate is strongly heated in the absence of air gives magnesium oxide and calcium oxide and 2 moles of carbon dioxide. So during the calcination அதில் hydrated ores, that is water of அதாவது என்ன சொல்கிறோம், நம்ம அந்த ஓர்ஸில் சப்போஸ் ஏதாவது வாட்டர் மாலிகுல்ஸ், வாட்டர் ஆஃப் ஹைட்ரேஷன்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா த எக்ஸ்பெல்ட் ஆஸ் அ வேப்பராக மாய்ஸ்சராக வந்து அது வந்து வெளியே எக்ஸ்பெல் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு இன்னொரு பாருங்கள், அதுக்கு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த வாட்டர் ஆஃப் ஹைட்ரேஷன் அதில் அந்த ஓர்ஸில் சம் ஆஃப் ஓர்ஸ் இஸ் வித் மிக்ஸ்டு வித் ஹைட்ரேட்டட், வாட்டர் ஆஃப் ஹைட்ரேஷன் அப்படின்னு சொன்னோம்னா the water of hydration is expelled as a vapor. That example equation is given below. The Fe2O3.3H2O gives Fe2O3 in a solid form plus 3 moles of water, H2O in a gaseous form, expelled as a gas. Next equation Al2O3.2H2O, alumina அப்படின்னு சொல்லுவோம். Al2O3.2H2O just strongly heated to gives Al2O3 plus 2H2 in a gaseous form, so expel as a vapor. This is also a reaction. So the next, the reduction of metal oxides. இப்போ நம்ம ரெண்டு ஸ்டெப் பார்த்தோம் இல்லையா, இதில் ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் ஆஃப், அதாவது என்ன சொன்னாங்க, எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல், ரெண்டு ப்ராசஸ் சொன்னோம். கன்வர்ஷன் ஆஃப் ஓர் இன்டு ஆக்சைட்ஸ் ஆஃப் மெட்டல், ரெண்டாவது என்ன சொன்னோம், ரிடக்ஷன் ஆஃப் the reduction of metal oxide into elemental metalனு சொன்னோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு டாபிக் தான் என்னது, கன்வர்ஷன் ஆஃப் ஓர் இன்ட்டு மெட்டல் ஆக்சைட்ஸ்ன்னு சொன்னோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு டைப் ரோஸ்டிங் பார்த்தோம், அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கால்சினேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதை பற்றி பார்த்தாச்சு. ஸோ இப்போ அதுக்கு அடுத்தது அதில் ரெண்டாவது டைப் என்ன அப்படின்னா, வாட் இஸ் மை செகண்ட் டைப், தட் மீன்ஸ் என்னது, த ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் மீன் பை ரிடக்ஷன், ஃபஸ்ட்டு வந்து ரிடக்ஷன் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் நம்ம லோயர் கிளாஸஸில் பார்த்துருப்போம். வாட் இஸ் மீன் பை ஆக்சிடேஷன் அப்படின்னா என்ன, ரிடக்ஷன் என்னென்னு பார்த்துருப்போம். இங்கே நம்ம ரிடக்ஷன் இருந்தாலும் ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க. ஆக்சிடேஷன் அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா, அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் ரிமூவ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் கால்டு ஆக்சிடேஷன் சொல்லுவோம். ரிடக்ஷன் அப்படின்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் கெயின் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இதுதான் ரிடக்ஷன் சொல்கிறோம். ஸோ இப்போ இங்கே ரிடக்ஷன் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா ரெண்டு ஸ்டெப்பு, கன்வர்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடை கன்வெர்ட் பண்ணிட்டோம். அப்படி மெட்டல் ஆக்சைடாக இருக்கும்போது அதில் இருக்கிற அந்த மெட்டல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ போன ரியாக்ஷனில் பார்த்துருப்போம் ஜிங்க், இப்போ பாருங்கள் இங்கேயே இருக்குது ZnO அப்படின்னு சொல்கிறோம். ZnO அப்படிங்கும்போது அது வந்து ஜிங்க் ஆக்சைடு, அது வந்து மெட்டல் ஆக்சைட்ஸாக இருக்குது. ஸோ அந்த மெட்டல் ஆக்சைடில் பார்த்தீங்கன்னா ZnOவாக இருக்கும்போது அதோட ஆக்சிஜன் ஸ்டேட் என்னவாக இருக்கும்னா Zn2+. அந்த ஜிங்க் மெட்டலோடைய ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து 2+. அப்போ அங்கே வாட் இஸ் மீன் பை 2+ அப்படின்னா அங்கே 2 எலக்ட்ரான்ஸ் கம்மியாக இருக்குது, 2 எலக்ட்ரான்ஸ் வந்து இல்லை. ஸோ தட் இஸ் Zn2+. அப்போ என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வந்து ரெடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ரெடியூஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற அந்த 2 எலக்ட்ரான்ஸ், அந்த கம்மியாக இருக்கக்கூடிய 2+, அந்த லெஸராக இருக்கக்கூடிய அந்த 2 எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த ப்ராசஸில் கெயின் ஆகுது. ஸோ கெயின் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு மெட்டல் ஆக்சைட்ஸ் வந்து என்னவா சேஞ்ச் ஆகுது,
மெட்டல் ஆக்சைடு இஸ் கன்வெர்டட் டு எலமெண்டல் மெட்டல். அதாவது 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்கும் போது அது எலமெண்ட் Z10 வந்து கன்வெர்ட் ஆகுது. ஸோ அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ அதில் பாருங்கள், இந்த மெட்டல் ஆக்சைட்ஸை வந்து நம்ம மெட்டலாக வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் என்னென்னா இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சச் சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். அது முக்கியமான ஒரு பார்ட்டு. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஸோ இப்போ ஒரு மெட்டல் ஆக்சைட்ஸை வந்து மெட்டலாக வந்து நம்ம வந்து சேஞ்ச் டு மெட்டல், எலமெண்டல் மெட்டல். We are using the suitable reducing agent, the crude metal, by using the suitable reducing agent like carbon monoxide and hydrogen, aluminum and other reactive metals such as sodium. So இதெல்லாம் நம்ம என்ன பயன்படுத்துவோம்? We are using the reducing agent for this purpose. Why? என்ன பர்பஸ்க்காக? நான் மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக ரெடியூஸ் பண்ணோன்னா இந்த இப்போ நம்ம சொன்ன கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன், அலுமினியம் அண்டு ரியாக்டிவ் மெட்டல்ஸ் லைக் சோடியம் இதெல்லாம் வந்து நம்ம ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஏன் சார் இந்த மெட்டல்ஸ் மட்டும், ஐ மீன் ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக இதை மட்டும் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அப்படி கிடையாது. ஸோ த சாய்ஸ் ஆஃப் த ரெடியூசிங் ஏஜெண்ட், இந்த நம்ம ஆட் பண்ணுற அந்த ரெடியூசிங் ஏஜெண்ட் அப்படிங்கிறது சாய்ஸ் தான். சாய்ஸ் மீன்ஸ் எதை வச்சுன்னா த டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் த மெட்டல். நேச்சர் ஆஃப் மெட்டல் நம்ம எடுத்து நம்ம ரிஃபைன் பண்ணக்கூடிய, அதாவது மெட்டலாக எலமெண்டல் மெட்டலாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அந்த மெட்டலோட நேச்சரை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம இந்த ரெடியூசிங் ஏஜெண்ட் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், கார்பன் cannot be used as a reducing agent for the reactive metals such as sodium, potassium, aluminum எட்ஸெட்ரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்னா இந்த சோடியம், பொட்டாசியம், அலுமினியம் இதையெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. மெட்டல் ஆக்சைட்ஸ்லேருந்து மெட்டலாக வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம், அதாவது பிரிக்கிறோம். மெட்டல் ஆக்சைடு வந்து மெட்டலாக வந்து மாற்றுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து கார்பனை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக பயன்படுத்த முடியாது. The carbon cannot be used as a reducing agent for the reactive metals such as sodium, potassium and aluminum. ஸோ இதுக்கு கார்பனை பயன்படுத்த முடியாதுன்னா அப்போ வேறு எது அப்போ பார்த்தீங்கன்னா சிமிலர்லி அதே போல் கார்பன் மோனாக்சைடு cannot be used to reduce the oxide such as ZNO, Al2O3. அதே போல் ஜிங்க் ஆக்சைடு Al2O3 வந்து அதோட எலமெண்டல் ஜிங்காவோ அலுமினியமாவோ மாற்றுறதுக்கு கார்பன் மோனாக்சைடே நம்மளால் பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ மீன் ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக பயன்படுத்த முடியாது. ஸோ இதை எப்படி சார் நம்ம வந்து தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அடுத்த டாப்பிக்காக பின்னாடி நமக்கு ஒரு டாபிக் வரப்போகுது, அதாவது எல்லிங்கம் டயக்ராம் அப்படின்ட்டுருக்கு. ஸோ அந்த எல்லிங்கம் டயக்ராம் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா த ரெடியூசிங் ஏஜெண்ட், த சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜெண்ட் பை அப்ளைங் த எல்லிங்கம் டயக்ராம். எல்லிங்கம் டயக்ராமை வச்சு தான் நம்ம ஒவ்வொரு மெட்டல் ஆக்சைட்ஸ்லேருந்து மெட்டலாக வந்து எலமெண்டலாக சேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம என்ன ரெடியூசிங் ஏஜெண்ட்டை வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த எல்லிங்கம் டயக்ராம் வழியாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து ஸ்மெல்ட்டிங். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸாக பார்த்திங்க அப்படின்னா அது மெட்டல் ஆக்சைட்ஸ், ரெடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைட்ஸில் ஃபஸ்ட்டு இதில் ஸ்மெல்ட்டிங். இப்போ நம்ம பார்த்த அந்த இன்ட்ரடக்ஷனில், தட் மீன்ஸ் அந்த ரெடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைட்ஸ் பற்றி நான் சொன்னோம் இல்லையா. ஸோ இதில் நிறைய பாயிண்ட்ஸ் 1 மார்க்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த எது ரியாக்டிவ் மெட்டல்ஸ் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும், அதாவது ரெடியூசிங் ஏஜெண்ட் என்னென்ன பயன்படுத்தணும், எதுக்கு வந்து ரெடியூசிங் ஏஜெண்ட் வந்து யூஸ் பண்ண முடியாது. இப்போ ரியாக்டிவ் மெட்டல்ஸ் சோடியம், பொட்டாசியம், அலுமினியத்துக்குலாம் வந்து கார்பனை வந்து ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக பயன்படுத்த முடியாது. அதே போல் கார்பன் மோனாக்சைடு வந்து ஜிங்க் ஆக்சைடு Al2O3 யூஸ் பண்ண முடியாது, அது ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக. ஸோ இதுக்குண்டான ரீசன் எல்லாமே நம்ம எல்லிங்கம் டயக்ராமில் வந்து படிப்போம். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸ்மெல்ட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். வாட் இஸ் மீன் பை ஸ்மெல்ட்டிங்? ஃபஸ்ட்டு வாட் இஸ் த மீனிங் இஸ் ஸ்மெல்ட்டிங் மீன்ஸ் உருக்குதல் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்மெல்ட்டிங் அதாவது மெல்ட்டிங்னு சொல்கிறோம் இல்லையா, உருக்குதல் அப்படின்னு சொல்கிறோம், அதே தான். இது வந்து உருக்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இந்த ஸ்மெல்ட்டிங் அப்படிங்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எடுத்துக்கிட்ட அந்த மெட்டல் ஆக்சைட்ஸ் கூட ஒரு மெட்டீரியல் வந்து ஆட் பண்ணுறோம். அதுக்கு பேர் ஃப்ளக்ஸு. ஃப்ளக்ஸ், எஃப்எல்யூஎக்ஸ், ஃப்ளக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் சார் அப்படின்னா இலக்கின்னு சொல்லுவோம் தமிழில் அழகாக. திஸ் மெத்தட் ஃப்ளக்ஸ் மீன்ஸ் என்னது, இலக்கி. ஸோ சூட்டபிள் ஃப்ளக்ஸை வந்து நம்ம என்ன வந்து ஆட் பண்ணணும். ஸோ அப்போ அந்த ஃப்ளக்ஸை ஆட் பண்ணும்போது என்ன சார் ஆகும் அப்படின்னா, அதில் இருக்க அந்த மெட்டல் ஆக்சைட்ஸில் கூட அந்த ஃப்ளக்ஸ் வந்து ரியாக்ட் ஆகிட்டு அதில் இருக்கிற அந்த அன்வான்ட் இம்ப்யூரிட்டிஸ் இஸ் ரிமூவ்ட் ஆஸ் அ ஸ்லாக். ஸ்லாக்னா கசடுன்னு சொல்லுவோம். அன்வான்ட் இம்ப்யூரிட்டிஸ், அந்த ஸ்லாகுங்கிற அன்வான்ட் இம்ப்யூரிட்டிஸை வந்து நம்ம தனியாக செப்பரேட்டட் செப்பரேட் பண்ணுறதுக்காக நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெட்டீரியல்லாம் யாருன்னா ஃப்ளக்ஸ். ஸோ அதை உங்களுக்கு ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க. அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தட் ஃபார்ம்ஸ் அ ஈஸிலி ஃபியூசபிள் ஸ்லாக் வித் கேங்கு. அந்த ஸ்லாக் வித் கேங்கு கூட தனியாக பிரியறதுக்காக நம்ம ஆட் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான் ஃப்ளக்ஸு. ஸோ அப்போ வந்து பாருங்கள்,
அப்போ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா the reducing agent such as carbon monoxide or aluminum is added to the concentrated ore. நம்ம எடுத்துக்கிற அந்த ஓர் கூட ஒருவேளை கார்பன் யூஸ் பண்ணலாம், கார்பன் மோனாக்சைடு ஆர் அலுமினியம் எனி ரெடியூசிங் ஏஜென்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். பாருங்கள் இந்த கான்சன்ட்ரேட்டட் ஓர் தட் லைக் பாருங்கள் the reducing agent such as carbon monoxide, aluminum is added to the concentrated ore and the mixture is melted by heating at elevated temperature. Elevated temperature na high temperature அர்த்தம், உயர்த்தப்பட்ட வெப்பநிலைன்னு சொல்லுவோம். the above the melting point of the metal முக்கியமாக பார்க்கணும். முன்னே வந்து below the melting point சொன்னோம், இப்போ வந்து என்ன சொல்கிறோம், above the melting point of the metal அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ரியாக்ட் பண்ணும்போது இன்னும் ஸ்மெல்ட்டிங் ஃபர்னஸ், அதுக்குன்னு தனியாக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஃபர்னஸ் யூஸ் பண்ணுறோம், அதுக்கு ஸ்மெல்ட்டிங் ஃபர்னஸ். ஸோ அதில் யூஸ் பண்ணும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஃப்ளக்ஸ் வந்து என்ன பண்ணும், இந்த மெட்டல் ஆக்சைட்ஸ் கூட ரியாக்ட் ஆகிட்டு நமக்கு என்ன பண்ணும், மெட்டலை வந்து தனியாக தரும். ஸோ அப்போ அதில் பாருங்கள், இப்போ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, Fe2O3, அதாவது ஆக்சைட்ஸ் ஆஃப் அயன் வந்து கொடுத்துருக்காங்க, ரெடியூஸ்டு பை கார்பன் மோனாக்சைடு. Fe2O3 இன் சாலிட் ஃபார்ம் ப்ளஸ் 3CO. அதில் இந்த கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிறது யாருன்னா இட்ஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கிவ்ஸ் Fe, அயனை வந்து தனியாக எலமெண்டல் மெட்டலாக தனியாக பிரிச்சிருது, ப்ளஸ் வந்து கார்பன் மோனாக்சைடு வந்து கேஸாக வந்து எஸ்கேப் ஆகுது, ஐ மீன் வெளியே போகுது. ஸோ இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் த பேசிக் ஃப்ளக்ஸு, இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இது என்ன சார் பேசிக் ஃப்ளக்ஸு ஆசிட் ஃப்ளக்ஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற அந்த மெட்டல், ஐ மீன் மெட்டல் ஆக்சைட்ஸ் வந்து ஆசிடாக இருந்தால் நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ளக்ஸ் வந்து பேசிக் ஃப்ளக்ஸாக இருக்கணும். அதே நம்ம யூஸ் பண்ணுற மெட்டல் ஆக்சைடு வந்து பேசிக் நேச்சராக இருந்தால் நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது வந்து அசிடிக் நேச்சராக இருக்கணும்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அங்கே பாருங்கள் இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் பேசிக் ஃப்ளக்ஸ் லைக் லைம் ஸ்டோன், கால்சியம் ஆக்சைடு அப்படிங்கிறது என்னென்னா பேசிக் ஃப்ளக்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது காரப்பண்புடைய ஒரு இலக்கி அப்படி சொல்கிறோம். ஸோ அப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள், சிலிக்கன் டை ஆக்சைடு, அந்த பேசிக் ஃப்ளக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து என்ன பண்ணுறது, சிலிக்கன் டை ஆக்சைடுங்கிறது கேங்கு, நம்ம அந்த ஓர்ஸில் இருக்கக்கூடிய அன்வான்ட் மெட்டீரியல் சிலிக்கன் டை ஆக்சைடு லைக் அது என்ன சொல்லுவோம், சிலிக்கானா மணல்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் இருக்க மண் இதெல்லாம் இருக்குது. ஸோ அது கூட இந்த ஃப்ளக்ஸ் என்ன பண்ணுறது, CaO நம்ம ஆட் பண்ணுற அந்த பேசிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது பாருங்கள் கொடுத்துருக்காங்க. சின்ஸ் சிலிக்கா கேங்கு ப்ரெசென்ட் இந்த ஓர் இஸ் அசிடிக் இன் நேச்சர். இப்போ இந்த ஓர் வந்து அசிடிக் இன் நேச்சர் அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணுறோம், பேசிக் ஃப்ளக்ஸான இந்த CaO வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன ஆகுது, கால்சியம் ஆக்சைடுங்கிற இந்த பேசிக் ஃப்ளக்ஸ் இஸ் ரியாக்டட் வித் கேங்கூஸ் லைக் சிலிக்கன் டை ஆக்சைடு. SiO2 கிவ்ஸ் கால்சியம் சிலிக்கேட். CaSiO3 அப்படிங்கிற ஒரு ஸ்லாக் அன்வான்ட் மெட்டீரியல்ஸாக வந்து நமக்கு வந்து தனியாக பிரிஞ்சிடும். ஸோ அப்போ எப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ நம்ம மேலே பார்த்தது என்ன அப்படின்னா அயன், அதாவது Fe2O3 கூட கார்பன் மோனாக்சைடை வந்து என்ன பண்ணுறோம், ரெடியூஸ் பண்ணும்போது அயன் எலமெண்டல் மெட்டல் கிடைக்கிது, ப்ளஸ் அதில் இருக்கிற அந்த கால்சியம் ஆக்சைடு பேசிக் ஃப்ளக்ஸ் வந்து சிலிக்கன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் ஆகி கால்சியம் சிலிக்கேட்ஸை நமக்கு வந்து தனியாக பிரியுது அப்படின்னு சொன்னோம். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம். அதுக்கு அடுத்தது ஒன்று, இப்போ வந்து நம்ம அயனோடைய அந்த மெட்டல் ஆக்சைட்ஸ்லேருந்து மெட்டல் எப்படி செப்பரேட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு, ஐ மீன் ரெடியூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. அதுக்கடுத்து இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர் ஃப்ரம் காப்பர் ஃபைரைட்ஸ், காப்பர் எலமெண்டல் காப்பர் எப்படி வந்து காப்பர் ஃபைரைட்ஸ்லேருந்து நம்ம எடுக்கிறோம், ஐ மீன் ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர் ஃப்ரம் காப்பர் ஃபைரைட்ஸ், நம்ம இந்த கான்சன்ட்ரேட்டட் ஓர் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா த ஹீட் அண்ட் ரிவர்பரேட்டரி ஃபர்னஸ், அது ஒரு ஊது உலைன்னு சொல்லலாம், ரிவர்பரேட்டரி ஃபர்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா த மிக்சிங் வித் சிலிக்கா அண்டு அசிடிக் ஃப்ளக்ஸ், அது கூட நம்ம என்ன ஆட் பண்ணுறோன்னா அசிடிக் ஃப்ளக்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம், அதாவது அமில பண்புடைய ஒரு இலக்கியை வந்து பயன்படுத்துகிறோம். பார்த்திங்கன்னா இந்த ஃபெரஸ் ஆக்சைட் ஃபார்ம் டியூ டு த மெல்ட்டிங் இஸ் அ பேசிக் இன் நேச்சர் அண்ட் இட்ஸ் கம்பைன்ஸ் வித் சிலிக்கா டு ஃபார்ம் அ ஃபெரஸ் சிலிக்கேட், அது மீன்ஸ் ஸ்லாகாக கிடைக்குது. ஸோ அந்த ரியாக்ஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் CuFeS2, அதுதான் நம்ம யாருன்னு சொல்கிறோம்னா அயன் ஃபைரைட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ CuFeS2, ஸோ அதை வந்து என்ன பண்ணுறோம், ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகும்போது ஸோ அதில் இருக்கிற அந்த Fe வந்து FeS அயன் சல்ஃபைடாக, அதாவது ஃபெரஸ் சல்ஃபைடாக போயிடுது, ப்ளஸ் வந்து Cu2S குப்ரஸ் சல்ஃபைடாக போயிடுது, ப்ளஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸு. ஸோ இப்போ அந்த ஃபெரஸ் சல்ஃபைடு என்ன பண்ணுது அப்படின்னா இட்ஸ் ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன் டு கிவ்ஸ் FeO ப்ளஸ் 2 moles ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு. ஸோ இதை நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா FeO, அதில் இருக்க FeO வந்து சிலிக்கன் டை ஆக்சைடு கூட சேர்ந்து நமக்கு என்ன ஆகுது, Fe அயன் சிலிக்கேட்ஸாக வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு தேவையானது என்னது, காப்பர் ஃபைரைட்ஸ் CuFeS2ல் இருக்க அந்த காப்பர் ஃபைரைட்ஸில் இருக்க காப்பர் மட்டும்தான். இப்போ அயனு சல்ஃபர் எல்லாமே என்ன ஆகிடுச்சு நமக்கு வந்து ஐ மீன் FeSiO3 ஃபெரோ சிலிக்கேட்ஸ் ஸ்லாகாக வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ மிச்சம் ரிமைனிங் பார்த்திங்கன்னா மேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேட் அப்படிங்கிறது என்னென்னா இங்கே அவங்க கொடுக்கல, வேணால் நோட் பண்ணிக்கோங்க. மேட் அப்படின்னா என்னென்னா Cu2S ப்ளஸ் FeSன்னு சொல்லுவாங்க.
Cu2Sம் FeS ரெண்டும் சேர்ந்தது தான் அது Cu2S ப்ளஸ் FeS ரெண்டும் சேர்ந்த அந்த மெட்டீரியலுக்கு பேர் மேட் அப்படின்னு சொல்லுவாங்க, காப்பர் மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த மேட்டு கூட இருக்கிற அந்த FeS அண்ட் Cu2S வந்து நம்ம எப்படி சார் செப்பரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த மேட் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த ஸ்லாக் அண்டு ஃபெட் டு கன்வெர்ட்டிங் த ஃபர்னஸ். இப்போ நம்ம அங்கே வச்சுருந்த யூஸ் பண்ணோம் இல்லையா, ரிவர்பரேட்டரி ஃபர்னஸ் அப்படின்னு சொன்னோம். ஸோ த மெட்டீரியல் ஃப்ரம் ரிவர்பரேட்டரி ஃபர்னஸ் இஸ் சேஞ்ச்டு டு another one furnace that is like blast furnace அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த blast furnaceக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ கன்வெர்ட் பண்ணிவிட்டு டியூரிங் த கன்வர்ஷன் அப்படி கன்வெர்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு அந்த மேட்டில் என்னென்ன இருக்குதுன்னு சொன்னோம், Cu2S அண்டு வேறு என்ன சொன்னோம் நம்ம FeSன்னு சொன்னோம், அது ரெண்டும் இருக்குது. ஸோ அப்போ அதில் இருக்க அந்த Cu2S ப்ளஸ் FeS அந்த மேட்டில் இருக்கிற அதை வந்து என்ன பண்ணிட்டு இப்போ நம்ம கன்வெர்ட்டிங் டு த ஃபர்னஸ். ஸோ அப்போ அந்த FeSஐ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ப்ரெசென்ட் இந்த மேட்டு அதில் இருக்க அந்த FeSஐ வந்து என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் இஸ் ஆக்சிடைஸ் டு FeO. அதில் இருக்கிற அந்த Cu2S ப்ளஸ் FeSல இருக்கிற அந்த FeS வந்து என்னவா கன்வெர்ட் ஆகுது, FeO, அதாவது ஃபெரஸ் ஆக்சைடாக வந்து கன்வெர்ட் ஆகிடுது. திஸ் இஸ் ரிமூவ்டு பை ஸ்லாக் ஃபார்மேஷன். அதுதான் என்னவாக போகுது, ஸ்லாகாக வந்து வெளியே போயிடுது வித் சிலிக்கா மீன்ஸ் மணல் அந்த இது கூட சேர்ந்து ஸ்லாகாக வெளியே போயிடுது. ரிமைனிங் காப்பர் சல்ஃபேட் Cu2Sன்னு சொன்னோம் இல்லையா, அதாவது மேட்டில் ரெண்டு சொன்னோம், Cu2S ப்ளஸ் FeS. அதில் FeS வந்து என்னவா ஆக்சிடைஸ் ஆகுது, ஸோ ஆக்சிடைஸ் டு FeO. The remaining part of mate that like Cu2S. So that Cu2S is reacts with oxygen 3 moles of O2. That means அதான் சொல்லியிருப்பாங்க, the copper sulfide Cu2S is further oxidized to its oxide which is subsequently converted to the metallic copper. அப்போ பாருங்கள் கீழே ஈக்குவேஷன் பாருங்கள், Cu2S plus 3O2 gives Cu2O plus 2SO2. அப்போ என்னவாகுது, ஆக்சைட்ஸாக மாறிடுச்சு, Cu2Oவாக சேஞ்ச் ஆகிடுச்சு. Cu2O வந்து ப்ளஸ் வந்து Cu2S கூட ரியாக்ட் ஆகும்போது திருப்பியும் த எக்ஸஸ் ஆஃப் அதர் Cu2S கூட ரியாக்ட் ஆகும்போது டு கிவ்ஸ் 6Cu, தட் இஸ் எலமெண்டல் காப்பர் இஸ் ரெடியூஸ்டு. மெட்டல் ஆக்சைட்லேருந்து மெட்டல் Cu மெட்டலாக வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகிடுச்சு, ப்ளஸ் வந்து SO2 சல்ஃபர் டை ஆக்சைடு இஸ் அ கேஸ். ஸோ அப்போ அந்த மெட்டாலிக் காப்பர் இஸ் சொலிடிஃபைட் அண்டு என்ன சொல்கிறாங்க, இட்ஸ் அ பிளிஸ்டர்ட் அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பிளிஸ்டர்டு அந்த பிளிஸ்டர்ட் காப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 98% ஆஃப் காப்பர் இஸ் பிளிஸ்டர் காப்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிளிஸ்டர் காப்பர் டியூ டு த எவால்யூஷன் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் ஃபார்ம்ட் இன் திஸ் ப்ராசஸ். ஸோ இந்த காப்பர் இஸ் கால்டு என்ன சொல்கிறோம், பிளிஸ்டர் காப்பர். பிளிஸ்டர் காப்பர் அப்படிங்கும்போது அதோட பர்சன்டேஜ் வந்து அப்ராக்சிமேட்லி 98% மேபி. ஸோ அதை பிளிஸ்டர் காப்பர்னு சொல்கிறோம். இதை கூட கொஸ்டின் நான் கேட்கலாம், வாட் இஸ் மீன் பை பிளிஸ்டர் காப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு மெத்தட் மீன்ஸ் லைக் மெட்டல் ஆக்சைடு டு மெட்டல். ஸோ அதுக்கடுத்து ரிடக்ஷன் பை கார்பன். இப்போ நம்ம யூஸ் பண்ணதில் மேலே பயன்படுத்துறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் ஆக்சைட்ஸ் கூட பார்த்திங்கன்னா கார்பன் மோனாக்சைடை வந்து பயன்படுத்துகிறோம். கார்பன் மோனாக்சைடை வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணோம், நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணோம். ஐ மீன் மெட்டல் ஆக்சைட்லேருந்து மெட்டலாக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து ஒரு மெட்டல் கூட கார்பனை வந்து ரெடியூசிங் ஏஜெண்டாக, கார்பன் மோனாக்சைடை வந்து ரெடியூசிங் ஏஜெண்டாக பயன்படுத்தியிருப்போம். இப்போ அடுத்து வந்து த ரிடக்ஷன் பை கார்பனை வந்து ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணிவிட்டு எப்படி ஒரு மெட்டல் ஆக்சைட்லேருந்து மெட்டலை வந்து ரெடியூஸ் பண்ணலாம். தட் மீன்ஸ் த மெட்டல் ஆக்சைடு, த கன்வர்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு டு மெட்டல் பை யூஸிங் த ரெடியூசிங் ஏஜெண்ட் லைக் கார்பன். லிசன், த ரிடக்ஷன் பை கார்பன் இன் திஸ் மெத்தட் பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்ட்டு, த மெட்டல் ஆக்சைடு த ஆக்சைட்ஸ் ஆஃப் 4ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மெட்டல் ஆக்சைட்ஸை எடுத்துக்கிட்டு அந்த மெட்டல் ஆக்சைட்ஸை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா மிக்ஸ்டு வித் கோல், தட் லைக் கோக்குன்னு சொல்லுவோம், அது கார்பன் அப்படி சொல்கிறோம். ஸோ அது கூட வந்து ரியாக்ட் பண்ணுறோம் ஹீட்டட் ஸ்ட்ராங்லி. அது வந்து பிளாஸ்ட் ஃபர்னஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிளாஸ்ட் ஃபர்னஸில் என்ன பண்ணுறோம்னா இந்த மெட்டல் ஆக்சைடு எடுத்துகிட்டு அது கூட கோக் எடுத்துக்கிட்டு கோக் ஆர் கோல் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம், நல்லா ஸ்ட்ராங்லி ஹீட்டட் ஸ்ட்ராங்லி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ப்ராசஸில் என்ன ஆகுது அப்படின்னா த மெட்டல் விச் டு நாட் ஃபார்ம் கார்பைட்ஸ். ஆக்சுவலாக வந்து என்ன ஆகும்னா எப்பயுமே ஆக்சைட்ஸ் வந்து கார்பன் கூட ரியாக்ட் ஆகும்போது கார்பைட்ஸ் ஃபார்ம் ஆகும். இப்போ கால்சியம் கார்பைடு CaC2, ஸோ அந்த மாதிரி கார்பைட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறதுல அந்த பாயிண்ட் தான் கீழே கொடுத்துருக்காங்க, விச் டு நாட் ஃபார்ம் கார்பைட்ஸ் வித் கார்பன் அட் அ ரிடக்ஷன் டெம்பரேச்சர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இங்கே வந்து ப்ராசஸ் வேறு. ஸோ அப்போ நம்ம எடுத்து பாருங்கள் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, ஜிங்க் ஆக்சைடை வந்து கார்பன் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக கார்பனை யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த சாலிட் ஃபார்மில் கிவ்ஸ் Z10. ஜிங்க் ப்ளஸ் கார்பன் மோனாக்சைடு இஸ் அ பை ப்ராடக்ட், கேஸஸாக வந்து கார்பன் மோனாக்சைடு ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்கடுத்து Mn3O4. ஸோ Mn3O4 கூட கார்பன் வந்து ரியாக்ட் பண்ணுறோம். ஸோ ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா மேங்கனஸ் வந்து தனியாக போயிட்டு கார்பன் மோனாக்சைடு கேஸஸாக போயிடுது. அதே போல் Cr2O3
குரோமிக் ஆக்சைடு கூட கார்பன் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறோம். we are using the chromic oxide with the carbon to gives a chromium and carbon monoxide. ஸோ இதுதான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the metal oxide is converted to metal, elemental metal by using the reducing agent like carbon அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் the reduction by hydrogen. வாட் இஸ் மீன் ரிடக்ஷன்? தட் மீன்ஸ் ஏற்கனவே சொன்னது தான். இப்போ வந்து என்ன பண்ணுறோம், மெட்டல் ஆக்சைட்ஸை வந்து மெட்டலாக ரெடியூஸ் பண்ண போகிறோம். வி ஆர் யூஸிங் லைக் ஹைட்ரஜன் இஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். ஹைட்ரஜன் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மெட்டல் ஆக்சைட்ஸ் ஆஃப் மெட்டல் அப்படிங்கும்போது பாருங்கள் யாருன்னா அயனு, லெட்டு, காப்பர் அதோட மெட்டல் ஆக்சைட்ஸை எடுத்துக்கிட்டு ஏன் சார் இதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இல்லாமல் லெஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ் மெட்டல் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். வி ஆர் ஆல்ரெடி நோன் all the metals are positive oxidation state, the electropositive in character அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அதில் வந்து லெஸ் எலக்ட்ரோபாசிட்டிவ் கேரக்டர்னால் அது யாருன்னா இந்த அயனு, லெட்டு, காப்பர் இதெல்லாம். ஸோ அப்போ நம்ம இங்கே எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா சில்வர் ஆக்சைடு, ஐ மீன் Ag2O யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து அது பார்த்தீங்கன்னா H2 வந்து ரெடியூசிங் ஏஜென்ட். the H2 is act as a reducing agent to gives silver Ag ப்ளஸ் H2O அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் Fe3O4 அயன் ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா Fe3O4 தட் லைக் என்ன சொல்லலாம் அப்படின்னா Fe3O4 கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன். ஸோ ரியாக்ட்ஸ் வித் ஹைட்ரஜன் இஸ் ரெடியூசிங் ஏஜென்ட் டு கிவ்ஸ் Fe ப்ளஸ் 4H2O. ஸோ அதுக்கு அடுத்து அனதர் ஒன் ரியாக்ஷன் இஸ் கிவன், ஐ மீன் நிக்கல் ஆக்சைடு, NiOன்னு சொல்கிறோம் இல்லையா. நிக்கல் ஆக்சைடு இஸ் ரெடியூஸ்டு டு நிக்கல் பை யூஸிங் மிக்சர் ஆஃப் ஹைட்ரஜன் அண்டு கார்பன் மோனாக்சைடு. தட் லைக் பாருங்கள் NiO nickel oxide in solid form plus carbon monoxide in a gaseous form plus H2 is a gaseous form gives nickel plus carbon dioxide plus H2O அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு டு மெட்டல் எலமெண்டல் மெட்டலில் ஹைட்ரஜனை வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இங்கே மெட்டல் ஆக்சைடை வந்து மெட்டலாக வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் த ரெடக்ஷன் பை மெட்டல், அதாவது ஒரு மெட்டல் ஆக்சைடை வந்து மெட்டலாக வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம். த மெட்டல் ஆக்சைடு இஸ் ரெடியூஸ்டு டு மெட்டல் பை யூஸிங் த ரெடியூசிங் ஏஜென்ட் ஆல்சோ யூஸ்டு ஆஸ் அ மெட்டல். அந்த ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படிங்கிறது இது வரைக்கும் நம்ம கார்பன் மோனாக்சைடு, கார்பன், ஹைட்ரஜன் சொல்லி பார்த்தோம். ஸோ அது எல்லாமே நான் மெட்டல் தானே. கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன் இதெல்லாம் நான் மெட்டல்ஸ். ஆனால் ஒரு மெட்டல் ஆக்சைடை வந்து மெட்டலாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன இங்கே பயன்படுத்துகிறோம்னா ரெடியூசிங் ஏஜென்ட்டாக மெட்டலையே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இந்த மெட்டல் ஆக்சைடை வந்து இங்கே யாரை பயன்படுத்துகிறோன்னா குரோமிக் ஆக்சைடு Cr2O3. குரோமிக் ஆக்சைடு கேன் பி ரெடியூஸ்டு பை அலுமினோதெர்மிக் ப்ராசஸ். ஒரு மெட்டலை வந்து ஒரு மெட்டல் ஆக்சைடு இஸ் கன்வெர்டட் டு மெட்டல் பை யூஸிங் த மெட்டாலிக் ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ இன் திஸ் ப்ராசஸ், அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அலுமினோதெர்மிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து மெட்டாலிக் ஆக்சைடு சச் Cr2O3 கேன் பி ரெடியூஸ்டு பை த அலுமினோதெர்மிக் ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் ஆக்சைடு அப்படிங்கிற அந்த Cr2O3 குரோமிக் ஆக்சைடு கூட யாரை யூஸ் பண்ணுறோன்னா த ரெடியூசிங் ஏஜென்ட் லைக் அலுமினியம் பவுடர். இந்த அலுமினியம் இஸ் ஒன் ஆஃப் த மெட்டல். அதோட பவுடர் அலுமினியம் பவுடரை வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க அண்ட் பிளேஸ்ட் இன் அ ஃபயர் கிளே க்ரூசிபிள். ஸோ ஃபயர் கிளே க்ரூசிபிள் அப்படிங்கிறது அது என்ன சொல்லலாம் அப்படின்னா தட் இஸ் ஒன் ஆஃப் த மெட்டீரியல், அதாவது ஃபர்னஸ் மாதிரி அது ஒரு வந்து ஃபயர் கிளே க்ரூசிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபர்னஸில் நம்ம எப்படி ஆட் பண்ணி ரியாக்ட் பண்ணுறோமோ அது போல் க்ரூசிபிள் அப்படின்னா அது ஒரு கண்டெய்னர். ஸோ அந்த கண்டெய்னரில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மெட்டல் ஆக்சைடு லைக் Cr2O3 எடுத்துக்கிட்டு ப்ளஸ் அது கூட என்ன பண்ணுறோம் அலுமினியம் பவுடரை வந்து அதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இனிஷியேட் த ரெடக்ஷன் ப்ராசஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம், ரெடக்ஷன் ப்ராசஸை இனிஷியேட் பண்ணுறோம். அதோட இக்னிஷன் டெம்பரேச்சரில் வந்து நல்லா ரியாக்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா யூஸ்வலி மெக்னீஷியம் அண்ட் பேரியம் பெராக்சைடு. ஸோ இதில் மோஸ்ட்லி வந்து நம்ம இப்போ அலுமினியம் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அது கூட வேறு என்னென்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ்வலி மெக்னீஷியம் அண்டு பேரியம் பெராக்சைடு ஆல்சோ யூஸ்டு. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா அலுமினோதெர்மிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக இது வந்து லாஸ்ட் இயரில் டி பிளாக் எலமெண்ட்டில் வந்து குரோமியம் எக்ஸ்ட்ராக்ஷனில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு அலுமினோதெர்மிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நம்ம இந்த கிளாஸில் நம்ம பார்க்கும்போது டீட்டெயிலாக அதை பற்றி அதோட டயக்ராமோடு நான் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து சம்டைம்ஸ் வந்து அலுமினோதெர்மிக் ப்ராசஸ்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஷார்ட்டாக வந்து இதை வந்து இங்கே இருக்கிற இந்த இதை ஆன்சராக வந்து நீங்கள் கொடுக்கலாம். மெட்டாலிக் ஆக்சைடு சச் as Cr2O3 can be reduced by aluminothermic process. In this process, the metal oxide is mixed with the aluminum powder and placed in a fire clay crucible to initiate the reduction process and ignition temperature.
தட் லைக் என்ன சொல்கிறாங்க, யூஸ்வலி இது கூட மெக்னீஷியம் அண்ட் பேரியம் பெராக்சைடு இஸ் யூஸ்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதையும் நம்ம வந்து அலுமினோதெர்மிக் ப்ராசஸில் 2 மார்க்ஸ்க்கு வந்து ஆன்சராக தரலாம். ஸோ அதை நெக்ஸ்ட் அதோட ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழே. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேரியம் பெராக்சைடு BaO2 ப்ளஸ் Mg gives வந்து பேரியம் ஆக்சைடு அண்ட் Mg மெக்னீஷியம் ஆக்சைடு கொடுக்குது. டியூரிங் த எபோவ் ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் இஸ் எவால்வ்டு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹீட் நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2400 டிகிரி செல்சியஸ் வந்து இந்த இடத்துல ஹீட் வந்து கிடைக்குது. அதை வந்து என்தால்ஃபியில் சொல்லணும்னா பாருங்கள், இந்த ரியாக்ஷன் என்தால்ஃபின்னு சொல்லும்போது 852 கிலோ ஜூல் மோல் இன்வெர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இது என்னவாகுதுன்னு பாருங்கள், விச் ஃபெசிலிட்டேட்ஸ் த ரிடக்ஷன் ஆஃப் இந்த Cr2O3 குரோமிக் ஆக்சைடு அப்படிங்கிறது வந்து என்னவா நமக்கு வந்து குரோமியமாக வந்து கன்வெர்ட் ஆகுது பை யூஸிங் த ரெடியூசிங் ஏஜென்ட் லைக் அலுமினியம் பவுடர். பாருங்கள், அதோட ரியாக்ஷன் Cr2O3 ப்ளஸ் 2Al 2 moles ஆஃப் அலுமினியம் நம்ம ஹீட் பண்ணுறோம். ஸோ குரோமியம் ப்ளஸ் அலுமினியம் ஆக்சைடு வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ அந்த ஆக்டிவ் மெட்டல்ஸ் லைக் இது இல்லாமல் இப்போ நம்ம குரோமியம் மட்டும்தானே பார்த்துருக்கோம். ஸோ இதே ப்ராசஸில் சம் அதர் மெட்டல்ஸையும் நம்ம வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணி நம்ம ரெடக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ கீழே கொடுத்துருக்காங்க. B2O3 போரான் ட்ரை ஆக்சைடை வந்து சோடியம் Na கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து போரான் ப்ளஸ் Na2O கிடைக்குது. அதுவே ருபீடியம் ஆக்சைடை வந்து மெக்னீஷியம் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்டாக மெட்டலை வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு ருபீடியம் வந்து நமக்கு மெட்டலாக கிடைக்குது, ஐ மீன் எலமெண்டல் கிடைக்குது. And magnesium oxide is a byproduct. The titanium dioxide is reacts with magnesium to give titanium and magnesium oxide, and thorium oxide with calcium in the presence of, I mean, at 1250 degree Kelvin, 1250 Kelvin to give thorium and calcium oxide அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நம்ம பார்த்த என்ன மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன மெத்தடு ஆக்சுவலாக வந்து ரெடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு டு மெட்டலில் பார்த்த ஒரு மெத்தடு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இட்ஸ் லாஸ்ட் ஒன். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறதே பார்த்திங்கன்னா மெட்டல் ஆக்சைட்லேருந்து யாராக மாற்ற போகிறோம், மெட்டலாக தான் நம்ம ரெடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து கடைசி மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஒன் மெத்தட் தட் லைக் ஆட்டோ ரிடக்ஷன். ஸோ அது என்ன சார் ஆட்டோ ரிடக்ஷன், அந்த மீனிங்லேயே இருக்குது, அதுலேயே அந்த வேர்ட்லேயே உங்களுக்கு மீனிங் இருக்குது. அதாவது செல்ஃபாக வந்து என்ன ஆகும், ரிடக்ஷன் ஆகும். நம்ம என்ன தேவையில்லை அப்படின்னா we are not necessary we are using the reducing agent. நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட் எதையும் வந்து ஒரு மெட்டலையோ நான் மெட்டலையோ எதையும் நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட்டாக வந்து பயன்படுத்த தேவையில்லை. we are not necessary to using the reducing agent. ஸோ அப்போ என்ன சார் ஆகும் அப்படின்னா த ரோஸ்டிங் ஆஃப் சம் ஓர்ஸ், நம்மகிட்ட இருக்கிற அந்த மெட்டல் ஆக்சைட்ஸ் எதையோ ஒன்று எடுத்துக்கிட்டு சம் ஓர்ஸ் டைரெக்டாக மெட்டல் ஆக்சைடு இல்லாமல் எனி ஓர்ஸை எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போகிறோம், க்ரூட் மெட்டல், த ஓர்ஸ் கிவ்ஸ் த க்ரூட் மெட்டல், அதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போகிறோன்னா இந்த ரெடியூஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து ரெடியூசிங் ஏஜென்ட் வந்து என்ன தேவையில்லை, நாட் நெசசரின்னு சொல்லியாச்சு. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் மெர்க்குரி இஸ் அப்டைன்டு பை ரோஸ்டிங் ஆஃப் இட்ஸ் ஓர் சின்ன பார். மெர்க்குரியோடைய G4ன்னு சொல்லுவோம், சின்ன பார், அதோட மாலிகுலர் ஃபார்மில் தான் HgS. ஸோ இப்போ அந்த HgS எடுத்துகிட்டு ஆக்சிஜன் கூட இன் ஏர் கூட சேர்த்துட்டு என்ன பண்ண போகிறோம், ஸ்ட்ராங்லி ஹீட்டட், நல்லா ஹீட் பண்ண போகிறோம். ஸோ ஹீட் ரோஸ்டிங், அது மேலே சொல்லியிருக்காங்க ரோஸ்டிங்னு. ஸோ ரோஸ்டிங் வித் த சின்ன பார் HgS இஸ் ரோஸ்டட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் oxygen to gives mercury in liquid form. The liquid metal சொல்லுவோம் mercury. So Hg is a liquid metal and the byproduct is a sulfur dioxide gas அப்படின்னு சொல்லுவோம். So the very 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 important one question that like auto reduction. பாருங்க, the simple roasting of some of the ores gives a crude metal. In such cases the uses of reducing agent is not necessary. So இதில் நம்ம என்ன பண்ண தேவையில்லை, ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ண தேவையில்லை. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் என்ன சொன்னாங்க, மெர்க்குரி இஸ் அப்டைன்டு பை ரோஸ்டிங் ஆஃப் இட்ஸ் சின்ன பார் HgS. இன் ஈக்குவேஷன் HgS in a solid form plus O2 oxygen is a gas gives Hg liquid metal plus SO2 is a byproduct that like gas. So today the topic is over, students. So we will see the next டாபிக் ஆன் டுமாரோ. ஸோ இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இந்த டாபிக்ஸை நல்லா வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். இதில் இருக்கிற நிறைய கொஷின்ஸ் வந்து இருக்குது இதில். ஸோ இந்த கொஷின்ஸாக நான் வந்து உங்களுக்கு வந்து பிடிஎஃப்பில் வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ இதை என்ன பண்ணுங்கன்னா லைன் பை லைனாக அதில் படிங்க, ஜஸ்ட்டு ஸ்டடி பண்ணுங்கள். ஏதாவது எனி டவுட்ஸ் இருந்தால் நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டிப்பாக என்ன பண்ணலாம், கமெண்ட்லேயோ அல்லது வந்து கமெண்டில் கேட்கலாம்.
ஓகேவா? ஓகே. இன்றைக்கி என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது அப்படியே ஜஸ்ட்டு ஓவரால் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஜஸ்ட்டு பார்க்கலாம். லிசன். ஸோ இன்றைக்கி என்ன பண்ணோம் அப்படின்னா லீச்சிங். ஆக்சுவலாக லீச்சிங்லேருந்து பார்த்தோம். ஸோ லீச்சிங்கில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா லீச்சிங் அப்படிங்கும்போது அதில் 4 டைப் பார்த்தோம். ஸோ அதில் வந்து சயனைடு லீச்சிங், அதுக்கடுத்து அமோனியா லீச்சிங், அதுக்கடுத்து வந்து ஆல்கலி லீச்சிங், அதுக்கடுத்து வந்து ஆசிட் லீச்சிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் மெத்தடில் லாஸ்ட் மெத்தடு மேக்னெட்டிக் செப்பரேஷன் பார்த்தோம். ஸோ அதோட டெமான்ஸ்ட்ரேஷன் டயக்ராமும் பார்த்தாச்சு. அதுக்கடுத்து மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸில் செகண்ட் ப்ராசஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓருக்கு அடுத்து இருக்கிற செகண்ட் ப்ராசஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல். இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டலில் பார்த்திங்கன்னா 2 ப்ராசஸ் சொன்னாங்க. ஒன்று வந்து கன்வர்ஷன் ஆஃப் ஓர் இன்ட்டு மெட்டல் ஆக்சைடு, அனதர் ஒன் இஸ் மெட்டல் ஆக்சைடு இஸ் ரெடியூஸ்டு டு மெட்டல்னு சொன்னாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் த கன்வர்ஷன் ஆஃப் ஓர் இன்ட்டு ஆக்சைட்ஸ் ஆஃப் மெட்டல், அதில் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து கால்சினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்து அதோட ரோஸ்டிங் அண்ட் கால்சினேஷனோட ஓவர் என்ன மெத்தட்னா த மெட்டல் ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணுறது. அதுக்கடுத்து ரெடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடை வந்து எலமெண்டல் மெட்டலாக வந்து ரெடியூஸ் பண்ணுறது. ஸோ அந்த ரெடியூஸ் பண்ணுறதுல பார்த்திங்க அப்படின்னா ஸ்மெல்ட்டிங் ப்ராசஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸ்மெல்ட்டிங் த நெக்ஸ்ட்டு ஸ்மெல்ட்டிங் ஒன்று. அதுக்கடுத்து இந்த ஸ்மெல்ட்டிங் ப்ராசஸில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் வந்து பயன்படுத்துகிறோம். அதில் பார்த்திங்கன்னா ரிடக்ஷன் பை கார்பன், ரிடக்ஷன் பை ஹைட்ரஜன், ரிடக்ஷன் பை மெட்டல். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா த நெக்ஸ்ட் டாபிக் லாஸ்ட் டாபிக் இது ஆட்டோ ரிடக்ஷன். ஸோ இது வரைக்கும் டுடே கிளாஸஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். எனி டவுட்ஸ் ரிகார்டிங் to ask as a command or raise the question. Okay students, thank you, have a nice day.